இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இயேசுவின் திருவுருதிய ஸ்தாபகம் அதை புதுப்பிப்பதற்காக ஒரு வீட்டிற்கு சென்றிருந்த போது எல்லாம் முடிந்த பிறகு அங்கிருந்த சுரூபங்கள், பாண்டிச்சேரியில் பார்த்திங்கன்னா கோயிலில் இருக்கிறத விட அதிகமாக சுரூபம் வீடுகளில் இருக்கும், அது உண்மை. அவ்வாறு அந்த வீட்டிலும் பல சுரூபங்கள் இருந்தன. அதில் ஒரு குறிப்பிட்ட சுரூபத்தை பார்த்து நான் வியந்து நின்று கொண்டிருந்தேன். அந்த வீட்டார் அந்த சுரூபத்தை பற்றி என்னிடம் சொன்னார்கள். அதோடு நான் வந்துவிட்டேன். ஒரு 2 வாரங்களுக்கு முன்னால் எனக்கு ஆனந்த இன்ப அதிர்ச்சி கொடுப்பதை போன்று அந்த வீட்டார் அவர்களுடைய வீட்டில் நான் பார்த்து வியந்த அந்த சுரூபத்தை பிரான்சிலிருந்து வரவழைத்து எனக்கு தந்தார்கள். அந்த சுரூபம் இதுதான். அதில் 4 பேர் இருப்பார்கள். அன்னை மரியாள் அவள் கரத்திலே குழந்தை இயேசுவை தூங்கியிருப்பாள். கீழே 2 மனிதர்கள் இருப்பதை போன்று இருக்கும். அந்த சுரூபம் காட்டுகின்ற போதிக்கின்ற உண்மை பெரிது. நாம் நிறைய நேரத்தில் சுரூபங்களை உற்று பார்ப்பது கிடையாது. கடமைக்கு வந்தவர்களாக வந்துவிட்டு சென்று விடுவோம். இந்த ஆண்டு திருவிழாவிற்காக உங்கள் பங்கு தந்தை எத்தனை நோட்டீஸ் அடித்தார் என்று தெரியாது. எல்லோரும் அவரிடம் கேட்டு வாங்கி சென்றிருப்பீர்கள். ஆளுக்கு ஒரு நோட்டீஸ் வேண்டும், வீட்டுக்கு ஒரு நோட்டீஸ் வேண்டும், வீட்டுக்கு ஒரு விவிலியம் வேண்டும், நாளுக்கு ஒரு அத்தியாயம் நாமெல்லாம் படிக்க வேண்டும் என்பதை போன்று எங்களுக்கு நோட்டீஸ் வேண்டும் என்று வாங்கி சென்றிருப்பீர்கள். அந்த நோட்டீஸிலும் அந்த அற்புதமான ஒரு நிகழ்வு இருக்கிறது. அந்த சுரூபம் எப்படி இருக்கும் என்றால், ஆண்டவர் இயேசுவை அன்னை மரியாள் இந்த பக்கம் வைத்திருப்பார்கள். அந்த குழந்தை இயேசுவின் கரத்திலே ஒரு பொன்முடி இருக்கும். அந்த சுரூபத்திற்கு கீழே அந்த பாதத்தில் ஒருவர் மண்ணிலிருந்து உயர்ந்த நிலையில் இருப்பதை போன்று இருக்கும். இன்னொரு பக்கத்திலே அன்னை மரியாள், கீழே இன்னொரு ஆன்மா. அந்த ஆன்மா பாவக்கட்டுகளினால் கட்டப்பட்டதாக கிடக்கும். பாவக்கட்டுகளால். நன்றாக தியான உணர்வோடு நான் கொடுக்கின்ற விளக்கத்தை கேளுங்கள் என்பார்களே. கேட்கின்ற போது உங்களுக்கு அப்படி உருக்கத்தோடு ஜெபிப்பதற்கு தோன்றும். இந்த இயேசு குழந்தையில் இருக்கின்ற முடியானது கீழே இருக்கின்ற அந்த ஆன்மா மீட்கப்பட்ட நிலையில் இருக்கின்ற போது அந்த மீட்கப்பட்ட ஆன்மாவுக்கு முடிசூட்டுவதை போன்று குழந்தை இயேசுவினுடைய கரத்திலே ஒரு முடி இருக்கும். ஆனால் அன்னை மரியாள் அருமையாக நமது சுரூபத்திலும் அப்படிப்பட்ட நிலைத்தான் இருக்கிறது. பாருங்கள், மாதா எங்கேயாவது நேராக நம்மளை பார்க்குறாங்களா? சொல்லுங்களேன், பதில் சொல்லுங்கள். மாதா நேராக பார்க்குறாங்களா? பார்த்தவங்க மட்டும் சொல்லுங்கள். பார்த்தீங்களா? நேராக பார்க்குறாங்களா? இல்லை, இப்படி சைடில் பார்க்குற மாதிரி தானே இருக்குது. அப்படி தான் இந்த நோட்டீஸ் என்கிட்ட இருக்குது. அதில் அந்த மாதிரி தான் இருக்குது. சைடில் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த சுரூபத்திலும் அன்னை மரியாள் நேராக பார்க்காமல் கீழே குனிந்து பார்த்து கொண்டிருப்பாள். கீழே அவளுடைய பார்வை எல்லாம் யார் மீது இருக்கும்? அந்த பாவ கட்டுகளால் கட்டப்பட்டு கிடக்கின்ற அந்த ஆன்மாவை நோக்கி இருக்கும். நீ வேண்டும், உன் ஆன்மா வேண்டும், உன்னை நான் என்னுடைய பரிந்துரையின் வழியாக மோட்சத்தில் சேர்க்க வேண்டும் என்று பார்ப்பதை போன்று அந்த அன்னை மரியாளின் பார்வை கீழே கிடக்கின்ற அந்த ஆன்மா மீது இருக்கும். இங்கே அன்னை மரியாளும் அப்படித்தான் பார்த்து கொண்டிருக்கின்றார். நெல்லிக்குப்பம் பங்கிலே அவருடைய பாதுகாப்பில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் அன்னை மரியாள் பார்க்கின்றார். நீ வேண்டும், உன் பாவத்தை எல்லாம் நான் என் மகனிடம் சொல்லி அவர் கழுவி விடுவார், அதை போக்கி விடுவார். உன் ஆன்மா மீட்கப்பட்ட அந்த ஆன்மா மோட்சத்திற்கு வர வேண்டும். இந்த மீட்கப்பட்ட ஆன்மாவுக்கு இயேசு குழந்தை முடியோடு காத்திருக்கின்றார். அந்த சுரூபத்தில் இருந்த அற்புதமான கதை இதுதான். அற்புதமான உண்மையை பேசும் கதை. அந்த நிகழ்வை இங்கே மையப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்போ தான் உங்கள் மாதா சுரூபத்துக்கு அந்த தங்கத்தால் நல்லா ஜொலிக்கிற அமர்சி இருக்கின்றீர்கள். ஜொலிக்கும் அந்த தங்கத்தை விட அந்த கனிவு நிறைந்த அன்னையின் முகத்தை பாருங்கள். கோவிலுக்கு வருகின்ற நேரத்தில் எல்லாம் இந்த முகம் என்னை பார்க்கிறது, என்னை மீட்க வேண்டும் என்று ஏக்கத்தோடு பார்க்கிறது. அவர்
அப்படிப்பட்ட காரியத்தை தான் செய்து கொண்டிருக்கின்றார். எனவே தான் அவள் கற்றுக் கொடுத்த ஜபம், ஏமாளில் சொல்லப்படுகின்ற ஜபத்தில் கடைசியில் ஓ எங்கள் இயேசுவே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். இந்த ஜபம் யார் கற்றுக் கொடுத்தது? இந்த ஜபத்தை யார் கற்றுக் கொடுத்தது? அன்னை மரியாள் கற்றுக் கொடுத்தது. விசுவாச பிரமாணம் தாய் திருச்சபை அமைத்து கொடுத்தது. பரலோகத்தில் எங்களுக்காகவே கர்த்தர் கற்பித்த ஜபம், அருள் நிறைந்த மரியே என்ற ஜபம் ஆண்டவர் சொன்னது, சமணசு சொன்னது, எலிசபெத் அம்மாள் சொன்னது, தாய் திருச்சபை இணைத்தது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் அந்த மகத்துவத்தை சேர்ப்பதற்காக சொல்லப்படுகின்ற ஜபம். அதற்கு பிறகு சொல்லுகின்ற அந்த அருமையான ஜபம், ஓ எங்கள் இயேசுவே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும், எங்களை நரக இப்போ இருக்கிற மொழிபெயர்ப்பு எனக்கு தெரியல, காப்பாற்றியருளும், உமது விசேஷம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களை மோட்டத்திற்கு கொண்டு சேரும். அதைத்தான் அன்னை மரியாள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு செய்து கொண்டே இருக்கின்றாள். அதனால்தான் அவள் வெற்றி தரும் அன்னை என்று, வெற்றியின் அன்னை என்று நான் இன்று தலைப்பு எடுத்தேன். அதோடு இந்த வெற்றியை கொடுக்கின்ற அன்னைக்கும் இன்றைய முதல் வாசகத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். முதல் வாசகத்திலே நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் அபக்கூக் இறைவாக்கினர் பேசுவார். 2ஆம் அதிகாரம், அதில் தான் இன்றைய வாசகம் முடியும். முதல் அதிகாரத்திலே கோவிலுக்கு வந்தால் நான் செய்ய வேண்டிய காரியம் இதுதான். எடுத்தவுடனே அநீதி குறித்து அபக்கூக்கின் முறையீடு, அநீதமான நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்ற உலகம். எனவே அந்த அநீதி, அந்த காலத்திலே இருந்த இஸ்ரேல் மக்கள் அனுபவித்த அந்த வேதனையை குறித்து, அநீதியை குறித்து அபக்கூக்கின் முறையிடுவார். உடனே அடுத்த பகுதி என்ன வரும்? ஆண்டவரின் பதில் உரை. என்ன அவர் சொன்னாரோ, ஏக்கத்தோடு சொன்னாரோ அதற்கு பதில் கிடைக்கும். அடுத்தது இன்று நமக்கு வாசிக்கப்பட்டது அந்த 2வது முறையீடு. அபக்கூக்கின் மீண்டும் முறையிடுகின்றார். அதற்கு ஆண்டவர் சொன்ன பதில் இன்றைய முதல் வாசகத்தினுடைய 2ஆம் பகுதி. அங்கே சொல்லப்படுவது எல்லாம் இதுதான் நண்பர்களே. இதையும் நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் ஒவ்வொரு நாட்டையும் பயன்படுத்தி, பாபிலோனை பயன்படுத்தி, அந்த கல்தைய மன்னன் அவனை பயன்படுத்தி இஸ்ரேல் மக்களை தண்டிப்பார். தான் தேர்ந்தெடுத்த மக்களை தண்டிப்பார். ஏன் தண்டிக்கின்றார்? நீங்கள் வணங்க வேண்டிய, ஆராதிக்க வேண்டிய உண்மையான தெய்வமான யாவே என்னை விட்டு நீங்கள் பாகால் தெய்வத்திற்கு ஊழியம் செய்கின்றீர்கள். ஏறக்குறைய அந்த கடவுள் எப்படி சொல்லுவார்னா, அது ஒரு விபச்சாரம் என்று சொல்லுவார். பிரமாணிக்கமற்ற தன்மை. உங்களுக்கு உண்மையாக இருக்கின்ற என்னை விட்டுவிட்டு நீங்கள் என் மக்கள், நான் உன் கடவுள் என்று சொன்னேனே, என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி அப்படிப்பட்ட பாவம் செய்த அந்த காரணத்தினால்தான் கொல்பவரும் நானே குணமாக்குபவரும் நானே. நேற்றைய பதில் உரையாக சொல்லியிருப்போம். இங்கே கொல்பவரும் நானே, அதை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். நேற்று திருப்பள்ளி முடிந்த பிறகு ஒருத்தர் சொன்னார், சாமி அதுக்கு அர்த்தம் நல்லா சொன்னீங்க சாமி என்று. கொல்பவரும் நானே. எப்போது கொள்கின்றார்? நீ கடவுளுக்கு பிரமாணிக்கம் இல்லாமல் விசுவாச தளர்ச்சியோடு வாழ்கின்ற போது அவருக்கு தண்டனை கொடுக்கின்றார். அந்த தண்டனை கொடுப்பதற்கு வேறொரு மன்னனை, பாபிலோனிய மன்னனை பயன்படுத்துகின்றார். ஆனால் இவ்வாறு பயன்படுத்தி கடவுளுடைய கருவியாக அந்த பபுலியன் மன்னன் செயல்படுகின்ற போது அவன் என்ன நினைத்துக் கொள்கின்றான்? இதுவெல்லாம் என்னாலானது, இதெல்லாம் நான் தான் செய்தேன், இந்த வெற்றி என்னால் தான் நடந்தது என்று தற்பெருமையை கொள்வான், அகந்த ஆணவம் கொள்வான். அந்த அகந்த ஆணவத்தோடு அவன் இருப்பதைத்தான் இங்கே சொல்லும். கயவர்களை நீர் ஏன் பார்த்து கொண்டே இருக்கிறீர்? அவர்கள் இப்படிப்பட்ட தீய காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றாரே. நாம் உலகத்தில் அதான் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கி தீமை செய்கின்றவர்கள் தான் வல்லமையோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லா இடத்திலும் மதத்தின் அடிப்படையில் இருக்கும், எல்லா விதத்திலும் அப்படித்தான் இருக்கும். தீயவர்களுடைய கைதான் ஓங்கி நிற்கும். அவர்கள் இப்படி செய்கின்றார்கள், ஏன் இதை பார்த்து கொண்டே இருக்கின்றீர் என்றுதான் அந்த முறையீடு. இன்னும் சொல்லுவார், அந்த கல்தே இனத்தவர் மற்றெல்லாரையும் தூண்டிலால் பிடிக்கிறார்கள், வலைகளால் வாரி இடுக்கின்றார்கள், தங்கள் பரியிலே சேர்த்து கொண்டு அகமகிழ்ந்து களிப்புறுகிறார்கள். அவர்கள் தாங்கள் செய்கின்ற அந்த தீய காரியத்தின் வழியாக எங்களை இப்படியெல்லாம் அலைகழிக்கின்றார்கள். அவர்கள் இன்னும் என்ன செய்கின்றார்கள்? இந்த வலை, தூண்டில், பரி இவற்றையெல்லாம் தெய்வமாக வைத்துக்கொண்டு அதற்கு தூபம் காட்டுகின்றார்கள். இன்பமான வாழ்வு, அருண்சுவை உணவு நீங்கள் தான் கொடுத்தீர்கள். எங்களுடைய போரினால் தான் இந்த வல்லமை கிடைத்தது. எருசலேம் தேவாலயம் அழிக்கப்பட்டது. அங்கிருந்து எல்லாவற்றையும் நாங்கள் எடுத்து வந்தோம், அங்கிருந்து அடிமைகளாக கொண்டு வந்தோம், இதுவெல்லாம் எங்களால் ஆனது என்ற ஒரு ஆணவத்தில் அவர்கள் பேசுவார்கள். அதற்குத்தான் ஆண்டவர் விடையளிப்பார். இங்கே யார் வெற்றி அடைந்ததாக எண்ணுகின்றார்கள்? அந்த
பபிலோனிய மன்னன், அந்த கல்தேய மன்னன், அவன் தான் வெற்றி கண்டதாக இந்த மக்கள் மீது வெற்றி கண்டு விட்டேன் என்று அவன் எண்ணுவான். நான் வெற்றியின் அன்னை என்று சொல்லியிருக்கின்றேன், அங்கே தீயவன் நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்று எண்ணுவான். அதைத்தான் முறையிடுவார். அதற்குத்தான் ஆண்டவர் பதில் சொல்லுவார், என்ன காட்சியை எழுதிவை. அன்பார்ந்தவர்களே, இதைத்தான் நாம் செய்வது கிடையாது. நாம் காண்பதை நம் மனதில் பதிய வைப்பது கிடையாது. நோட்டீஸை பற்றி சொன்ன சாதாரண விஷயம்தான் இந்த நோட்டீஸ். ஆனால் இந்த நோட்டீஸிலே சாதாரண விஷயம் இல்லை, உண்மையான ஆன்மீகம் அங்கே இருக்கிறது. இந்த ஆன்மீகத்தோடு இந்த அன்னை மரியாள் நமது கோவிலிலே குடிகொண்டிருக்கின்றாள். எனவே அந்த அன்னை மரியாளை இந்த விதத்தில் நாம் பார்க்க வேண்டும். அந்த பார்ப்பது தான் கிடையாது. இங்கே கடவுள் என்ன சொல்கிறாரு, காட்சியை எழுதிவை. எப்படி எழுதி வைக்கின்றான்? ஓடுகின்றவனும் படிக்கின்றவாறு, சாதாரணமாக இல்லை, வேகமாக ஓடுகின்றவனும் பார்க்கின்றவாறு எழுதிவை. என்ன எழுதி வைக்கணும்? இந்த அகந்தையோடு இருக்கின்றானே, ஆணவத்தோடு இருக்கின்றானே, மமதையோடு இருக்கின்றானே, என்னால் தான் இது நடந்தது என்று எண்ணுகின்றானே, அவனை நான் அழிப்பேன், அவனை நான் அழிப்பேன். காலம் தாழ்த்தி வருவதாக இருக்கலாம், ஆனால் ஒருபோதும் பொய்க்காது, நிறைவேறியே தீரும், அது கண்டிப்பாக நடக்கும் என்று தெளிவாக சொல்லுகின்றார். என்ன? நான் அழிப்பேன், கல்திய இனத்தை நான் அழிப்பேன். அவனை பயன்படுத்தி இவர்களை திருத்துவதற்காக கொண்டு வந்தேன், ஆனால் அவன் நினைத்து கொண்டால் அவனால் தான் எல்லாம் நடந்தது என்று அத்தகைய தீய கருத்தை நான் போக்குவேன். அன்பார்ந்தவர்களே, நமது வாழ்க்கையில் இதைத்தான் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு சில நேரத்தில் நாம் தீயவர்களாக இருந்து கொண்டு நம்மால் எல்லாவற்றையும் ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி இருப்பதாக நிறைய இடங்களில் நிறைய நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அவர்கள் எல்லாம் இந்த காட்சியை நினைத்து கொள்ள வேண்டும். ஓடுகின்றவனும் வேகமாக ஓடுகின்றவனும் காண்கின்றவாறு எழுதிவை. என்ன எழுதி வைக்க வேண்டும்? அந்த தீயதை புரிவதற்கு கருவியாக நான் பயன்படுத்தி அவன் உணர்ந்து கொள்ளாமல் இருக்கின்ற காரணத்தினால் அவனை நான் அழிப்பேன். இதை எண்ணிவை. ஆனால் அன்னை மரியாள் இப்படி அழிப்பவள் கிடையாது. அழிப்பவளாக இருந்தால் அந்த பாவத்திலே கிடக்கின்ற அந்த ஆன்மாவை பார்த்து அன்னை மரியாள் மீட்கப்பட்டவனை பார்த்திருக்க வேண்டும். ஆனால் அவருடைய பார்வை எல்லாம் கீழே மீட்கப்பட வேண்டியவன் மீது இருக்கிறது. எங்கெல்லாம் காட்சி கொடுத்தாலோ அங்கெல்லாம் பாவி அழிய வேண்டும், பாவி ஒழிய வேண்டும், என் மகனுக்கு இப்படிப்பட்ட சாவை கொடுத்த மக்களினம் அழிய வேண்டும் என்று சொல்லவே இல்லை. மாறாக பாவிகள் மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்பி அவர்கள் என்னிடம் வர வேண்டும், என் வழியாக என் மகனை அடைய வேண்டும். இதுதான். எனவே அன்னை மரியாளின் வெற்றியின் வழி எது? மற்றவர்களை அழித்து அல்ல. இங்கே பிற இனத்தை சேர்ந்த அந்த மன்னன், பபிலோனிய மன்னன், கல்தேய மன்னன் அழிப்பதன் வழியாக வெற்றி கொண்டுதான் நான் வெற்றி கொண்டு விட்டேன் என்று எண்ணினான். ஆனால் இங்கே அன்னை மரியாள் எப்படி வெற்றியின் அன்னையாக இருக்கின்றார்? பாவத்தில் இருப்பவர்களை மீட்டு வரும் அன்னை, அதன் வழியாக அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கின்ற அன்னையாக அவள் மாறுகின்றாள். எனவே வெற்றியின் அன்னை என்ற விதத்தில் இந்த தலைப்பிலே நீங்கள் எண்ணுகின்ற போது உங்கள் பாதுகாவலி, நம் பாதுகாவலியான புனித அந்த விண்ணேற்பு அன்னை, அவருடைய சுரூபத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய பார்வையெல்லாம் பக்கத்தில் தான் இருக்குது. என்னை பார்க்கிறது என்று எண்ணுங்கள். அப்படி எண்ணுகின்ற போது அவரிடம் தஞ்சமடைவோம். இன்றைய நற்செய்தி அன்பானவர்களே, ஏனென்றால் இன்றைய முதல் வாசகம் கடைசியில் எப்படி முடிவடைகிறது? நம்பிக்கையுடையோரே தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர், நம்பிக்கையினால் வாழ்வு பெறுவார்கள். அதைத்தான் இன்றைய நற்செய்தி சிறப்பாக சொல்லுகின்றது. இங்கே தனியாக உட்கார்ந்துருக்கவங்க யார்? தனியாக உட்கார்ந்துருக்கிறவங்க யார்? என்ன சாமி கேட்குறீங்க? உங்களை பார்த்தாலும் தனியாக இல்லை, நீங்கள் 3 பேர் உட்காந்துருக்கீங்க. நாங்களும் இங்கே தனியாக இல்லை, என் பக்கத்தில் இந்தாண்டி பார்த்தாக்கா எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. சிஸ்டர்களும் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, எல்லோரும் பக்கத்தில் உட்காந்துருக்கோம். என்ன சாமி கேள்வி கேட்குறீங்க? அன்பார்ந்தவர்களே, இதுதான் நாம் உணராமல் இருக்கின்ற தன்மை. அன்பார்ந்தவர்களே, மலையுக்கும் மடுவுக்கும் உள்ள காட்சி இன்றைய மடுவில் நிகழ்ந்த நிகழ்வு இன்று நமக்கு சொல்லப்பட்டது. இந்த 17ஆம் அதிகாரத்தின் முற்பகுதி மலையில் நடந்தது. மலையிலே ஆண்டவர் உருமாற்றம் அடைந்தார். அதை பார்ப்பதற்கு 3 சீடர்களை அழைத்துச் சென்றார். ராயப்பர், யாகப்பர், அருளப்பர் 3 பேரும். அங்கே அந்த உன்னதமான காட்சி, மகத்துவமான காட்சி தன் வழியாக, அந்த தோற்ற மாற்றத்தின் வழியாக அவர் வெளிப்படுத்தினார். அதை பார்த்தவுடன் ராயப்பர் என்ன சொன்னார்? உமக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றும் மோயிசனுக்கு ஒன்றுமாக 3 கூடாரத்தை அமைத்து வைத்து நாங்கள் வெளியில் கிடந்தாலும் கவலை இல்லை, பனியோ மழையோ வெயிலோ யாருனாலும் வெளியில் கிடக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மகத்துவமான காட்சி மலை மீது மடுவிலே நடந்தது. என்ற ஒருவர் தன்னுடைய மகனை அழைத்து வருகின்றார். அந்த மகனை அழைத்து வந்து அவன் எப்படி இருக்கின்றான்? வலிப்பு நோயால் பெரிதும் துன்புற்றான், அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுகின்றான்,
அவனை தான் கொண்டு வந்தாங்க சீடரிடம். ஆனால் சீடர்களால் அவர்களை குணமாக்க முடியவில்லை. எனவே தான் இங்கே அங்கே வெற்றி, இங்கே தோல்வி. சீடர்களுக்கு தோல்வியாளர் நிலையில் இருக்கின்றார்கள். அங்கே எதையும் பார்க்காத இயேசுநாதர் திட்டுறார். நற்செய்தியை நல்ல முறையில் வச்சுருக்காங்க ஒரு சிலர். அந்த நற்செய்தியில் படித்தீர்கள் என்றால் அதற்கு இயேசு அந்த தந்தை வந்து சொல்லுகின்றார், ஐயா என் மகனுக்கு இறங்கும், அவன் வலுப்பி நோயால் பெரிதும் துன்புறுகிறான், அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விடுகிறான், சீடர்களும் அவனை கொண்டு வந்தேன், அவனை குணமாக்க அவர்களால் இயலவில்லை என்று சொல்லுகின்றார். அதுக்கு இயேசுநாதர் உடனே பின்னாடி சொல்லக்கூடியதை முன்னாலேயே சொல்லிவிட்டுருக்கலாம், நான் குணமாக்குறேன்பா என்று குணப்படுத்தியிருக்கலாம். குணமாக்குறது பின்னாடி நடக்கிறது. ஆனால் உடனே சீடர்களை பார்த்து சொல்லுவார், நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே. இது நல்லா மென்மையாக போட்டிருக்குது, பூசி மொழிவி எழுதியிருக்கிற மாதிரி இருக்குது அந்த மொழி. ஆனால் இதையே லோக்கலாக பேசுகிற மாதிரி இருந்தாக்கா எப்படி போட்டிருக்கும்? நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறை. சீரழிந்த தலைமுறை என்று எப்படி திட்டுவோம் லோக்கல் லாங்குவேஜில்? அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு அப்படி திட்டுகின்றார் தன்னுடைய சீடர்களை பார்த்து. நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, குருக்களாக எங்களை பார்த்து, துறவடியில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகின்றார், நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருப்பேன், எவ்வளவு காலம் உங்களை பொறுத்து கொள்வேன். சம்மட்டி அடியால் அடிக்கின்றார் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து. இது நடந்து விடுகிறது. அதற்கு பிறகு அவனை கொண்டு வர சொல்கிறாரு. கொண்டு வந்ததும் இயேசு அப்பையை கடிந்து கொள்ளவே அது அவனை விட்டு வெளியேறியது. அன்றேரமே சிறுவன் குணமடைந்தான். வெரி குட், இதெல்லாம் நடந்துருச்சு. நான் இப்போ தனியாக உட்காந்துருக்கோம், யாருன்னு கேட்டேன்னு தெரியுதா? தனியாக உட்காந்துருக்கோம், யாருன்னு கேட்டேன்னு தெரியுமா? இந்த நேரத்தில் கதை பேசி கொண்டு இருக்கலாம் ஒரு சிலர், இந்த நேரத்தில் வேறு எங்காவது அமர்ந்திருக்கலாம் ஒரு சிலர், இன்னும் ஒரு சிலர் நவனா பூசை தானே, திருவிழா பூசைக்கு அன்னைக்கு போய்ப்போம், அன்னைக்கு ஆண்டவர்லாம் வராராம், அந்த பூசையில் போய் கூட்டத்தில் இருந்துட்டு வந்துடுவோம் என்று வீட்டில் அமர்ந்திருக்கலாம். அப்படிப்பட்டவர்களைத்தான் பார்த்து கேட்கின்றேன், நீ தனியாக இருக்கிறாயா? நீ தனியாக இருக்கிறாயா? தனியாக அமர்ந்திருக்கின்றாயா? தனியாக அமர்ந்திருக்கின்றாய் என்றால் நீ இந்த நேரத்திலே நான், அன்னை மரியாள், இயேசு 3 பேர் தான், வேறு யாரும் கிடையாது. அப்படி இருந்தால் ஏராளமான காரியம் நடக்கும். ஏனென்றால் அதெல்லாம் குணப்பட்டு விட்டது. பின்பு சீடர்கள் தனிமையாக இயேசுவை நோக்கி, தனிமையாக அந்த நேரத்தில் இயேசுவை பார்த்து கேட்குறாங்க, ஏன் எங்களால் முடியல? அன்பார்களே, என் வீட்டிலே என் பையன் இப்படிப்பட்ட வேதனையில் இருக்கின்றார், என் கணவர் இப்படிப்பட்ட வேதனையில் இருக்கின்றார், என் மனைவி இப்படிப்பட்ட நோயினால் தவிக்கின்றார், என் வீட்டை எப்படிப்பட்ட நோயெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது, சீரழிந்த நிலையிலே என்னுடைய குடும்பத்திலே இருக்கின்றார்கள். எண்ணி பாருங்கள், எத்தனை பேர் உங்கள் வீட்டிலே எத்தனை பேர் நோய் நோக்காடினால் வேதனைப்பட்டு இருக்கின்றார்கள், கடன் தொல்லையினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள், திருமணம் செய்ய முடியவில்லை என்று தேங்கி தவிப்பவர்கள் எத்தனை பேர், திருமணம் ஆகிவிட்டது, ஆன ஒரு சில வாரத்திலே ஒரு சில மாதத்திலே திரும்பவும் அந்த விவாகரத்து ஏற்பட்டு பிரிந்து கிடக்கின்றார்களே. இதெல்லாம் சீரழிந்த நிலையில் நம் குடும்பம் இருக்கின்ற நிலை. எனவே அதையெல்லாம் எண்ணி பாருங்கள். அப்படிப்பட்ட நிலையில் அந்த தந்தை வந்து அங்கே கேட்டார், நாம் ஒவ்வொருவரும் இப்படி தான், இதான் தான் கேட்டார், தனியாக யார் இருக்கேன்ட்டு. இன்று நீ தனியாக இருந்தால் உன்னை பற்றி எண்ணி பார்ப்பாய், உன் மனைவியை பற்றி எண்ணி பார்ப்பாய், உன் குடும்பத்தை பற்றி எண்ணி பார்ப்பாய், உனக்கு கடவுள் கொடுத்த அத்தனை குழந்தைகளை பற்றி எண்ணி பார்ப்பாய், அந்த குழந்தைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் என்று எண்ணி பார்ப்பாய். குருக்களாகிய நாங்கள் எங்களோடு இருக்கின்றவர்களை எண்ணி பார்ப்போம். நாங்கள் இந்த மேட்டாசனத்தில் எத்தனை பேரோடு இருக்கின்றோம், 1000 சேர்ந்து எத்தனை குருக்கள் இருக்கின்றோம், எண்ணி பார்ப்போம். ஒரு குடும்பத்தில் வருகின்ற அருள் சகோதரிகள் நாங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கின்றோம், இவர்கள் அனைவரும் எப்படி இருக்கின்றோம் என்று எண்ணி பார்க்க வேண்டும். இதனால் தான் சொன்னேன், தனிமை. நீ தனியாக இரு, இந்த நேரத்தில் தனியாக இரு, திருப்பலி முடிகின்ற வரையில் தனியாக இருங்கள் என்பார்களே. அந்த தனிமையாக இருக்கின்ற போது உனக்கு தெரியும், ஐயோ தனியாக போய் உட்காரும் போது தான் அந்த பயம் வரும். என் கூட சேர்ந்து வாழ்க ஒழிகன்னு கூட்டம் இருந்ததுனாக்கா நான் தான் ஹீரோ, என் பின்னாடி இவ்வளோ கூட்டம் இருக்குது, நான் எது வேணாலும் சாதிப்பேன். இல்லை, இந்த தனிமை. அதனால தான் சொல்லேன், தனிமை. எப்போதெல்லாம் நீங்கள் தனிமையாக இருந்திருக்கின்றீர்கள்? இல்லவே இல்லை, தனியாக இருக்கிறதே கிடையாது. வந்து உட்காரும் போதும் உன் ஃப்ரெண்டு யாரோ அவங்க கூட தான் உட்காந்துருப்பேன், அப்போ தான் நீ எதாவது கதை பேசிகிட்டே இருக்கலாம். எனவே தான் சொல்லுங்கள், தனிமையாக வா. தனிமையாக வருகின்ற போது ஆண்டவர் இயேசு உனக்கு பதில் சொல்லுவார். எனவே இயேசு தனிமையாக இருந்தபோது அவர்கள் வந்து சீடரை இயேசுவை அணுகி அவர்கள் கேட்பார்கள், அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை?
இந்த துன்பத்தை ஏன் என் குடும்பத்திலிருந்து போக்க முடியவில்லை? இந்த நோய் ஏன் என் மனைவிக்கு, கணவனுக்கு, பிள்ளைகளுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது? ஏன் அதை குணம் பெற முடியவில்லை? ஏன் இந்த கடன் தொல்லை இருந்து கொண்டே இருக்கிறது? ஏன் இந்த பிள்ளைக்கு திருமணம் நடக்கவில்லை? திருமணம் நடந்த பிறகும் ஏன் விவாகரத்து நிலையிலே பிரிந்து கிடக்கின்றார்கள்? திருமணமானவர்கள் குழந்தை இல்லாமல் இருக்கின்றார்கள். ஏன் 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 எனக்கு நடக்கவில்லை? இந்த சிந்தனைத்தான் வேண்டும். அந்த சிந்தனை வேண்டுமானால் நீ தனிமையில் இருக்க வேண்டும், இயேசுவோடு இருக்க வேண்டும். அப்படி கேட்டால் அவர் பதில் சொல்லுவார். அந்த நேரத்தான் சொல்றார் இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் நம்பிக்கை குறைவுதான் இதற்கு காரணம். எனவே இன்று இங்கே அமர்ந்திருக்கின்ற நம் நம்பிக்கை குறைவால் தான் எனக்கு இந்த நோய், என் குடும்பத்திற்கு இந்த துன்பம், என் பிள்ளைகளுக்கு இந்த சிக்கல். பிள்ளைகள் படிப்பதே கிடையாது. இந்த கனானேய பெண், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்கு உள்ளாகி வேதனையில் இருக்கின்றாள். அன்றைய தினத்தில் கல்பட்டில் எனக்கு பிரசவிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைத்தது. அங்கே நான் சொன்னேன், பேய் பிடித்து துன்புற்று மிகவும் கொடுமைக்கு உள்ளாகி இருக்கின்றாள். இன்றைக்கி ஒவ்வொரு பெற்றோர் நினைப்பாங்க, என் பிள்ளை செல்லை பிடித்து செல்லுக்கு அடிமையாகி அந்த கொடுமைக்கு ஆளாகி இருக்கின்றார்கள். எல்லோரும் அடிமையாகி கிடக்கின்றோம். கொஞ்சம் நேரம் கிடைச்சா போதும் செல்லை தூக்கிட்டு போட்டிவிடுவோம். பூச நேரத்தில் கூட எத்தனை பேர் பார்த்து கொண்டு இருக்கின்றோம், செல்லையே பார்த்து கொண்டு இருக்கின்றோம். எனவே செல் பிடித்து நான் கொடுமைக்கு உள்ளாகி இருக்கின்றேன், எனவே என் பிள்ளையை குணப்படுத்தும். இதையெல்லாம் உணர்ந்தவர்களாக நாம் ஜெபிக்கின்ற போதுதான் கடவுள் கொடுப்பார். அதை உணர்த்துகின்றார், அவர்களுக்கு உணர்த்துகின்றார். அவர்கள் உணர்ந்த பிறகு உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம், உங்களுக்கு கடுகளவு எண்ணி பாருங்கள். இயேசு எந்த அளவிற்கு நமது விசுவாசத்தை உருவாக எண்ணுகின்றார். கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து இங்கிருந்து அங்கு போய் என்றால் அது நடக்கும். உங்களால் முடியாதது எதுவும் இராது. இன்று அவர் கொடுக்கின்ற நம்பிக்கை இதுதான். உங்களால் முடியாதது எதுவும் இராது. அதற்கு என்ன வேண்டும்? நான் தனிமையில் இருக்க வேண்டும், தனிமையில் இயேசுவை சந்திக்க வேண்டும், தனிமையில் அவரோடு பேச வேண்டும், தனிமையில் அவர்கள் ஜெபிக்க வேண்டும். எண்ணி பாருங்கள், எத்தனை நேரம் நான் தனிமையாக கோயிலிலே வந்து அமர்ந்து நான் ஜெபித்திருக்கின்றேன். தனிமையில் கோயிலில் அமர்ந்து அன்னை மரியாளை பார்த்து ஜெபித்திருக்கின்றேன். எண்ணி பாருங்கள். எல்லாம் பூசையெல்லாம் ஆரம்பித்து மட்டும் ஒரு ஜெபமாலை சொன்னீங்க. அந்த ஜெபமாலை நேரத்தில் எத்தனை பேர் பக்தியோடு சொன்னீர்கள்? நான் ஒரு இடம் வரும்போதும் சொல்லுவேன், ஒரு கர்த்தர் கற்பித்த ஒரு மங்கள வார்த்தை ஜெபம் சொல்லும்போது என்ன நடக்குது நான் சொல்லுகிறேன். ஒரு மங்கள வார்த்தை ஜெபத்தை பக்தியோடு சொல்லும்போது என்ன நடக்குது? சாத்தானுக்கு ஒரு கொட்டு வைக்கின்றோம். சாத்தானுக்கு ஒரு கொட்டு வைக்கின்றோம். அப்பா அப்படின்ட்டாங்க அவங்க. கொட்டு வைக்கின்றோம். எத்தனை பேர் கொட்டு வைக்கிறீங்க? பக்தியோடு நீ சொல்லும்போது அவனுக்கு கொட்டு வைக்கின்ற. எத்தனை அருள் இந்த முறையை சொல்லுகின்றீர்கள்? 53 முறை சொல்லுகின்றீர்கள். 53 முறை நீங்கள் கொட்டு வைத்தீர்கள் என்றால் வடிவேலுக்கு புடைச்சா மாதிரி புடைச்சிக்குவோம். நீங்கள் வைக்கிறீங்களா? வைக்கிறது கிடையாது. நீங்கள் எல்லாம் எப்படி கொட்டு வைக்கிறீங்க? சாத்தானுக்கு ஒழிக்கூடாது, சாத்தானுக்கு ஒழிக்கூடாது. அருள் இந்த மாதிரி வாழ்க கத்தர் நல்லங்களா. பக்தியோடு சொல்லுகின்ற ஒரு அருள் இருந்த மாதிரியே சாத்தானுக்கு வைக்கின்ற ஒரு கொட்டு பக்தி இல்லாமல். அதனால் தான் சொல்லுகின்றேன், பக்தியே கிடையாது. பக்தி பரவசம் இல்லாமல் தான் நாம் திருப்பலிக்கு வருகின்றோம், திருப்பணி காணுகின்றோம், நன்மை வாங்குகின்றோம், எல்லாவற்றையும் செய்கின்றோம். அந்த பக்தி எப்போது வரும்? நீ தனிமையில் அமருகின்ற போது, நீ தனிமையில் இயேசுவை சந்திக்கின்ற போது, நீ தனிமையில் அன்னை மரியாளை சந்திக்கின்ற போது நடக்கும். அத்தகைய நம்பிக்கை இருந்தால் அன்பானவர்களே நமக்கு எல்லாம் நடக்கும். எல்லாம் நடக்கும் அன்பானவர்களே. எனவே அதற்காக இந்த நாளில் வேண்டுவோம். நான் திருப்பலிக்கு முன்னாடியே கேட்டேன், எவ்வளோ நேரம் பிரசங்கம் வைக்கணும் சாமி அப்படின்ட்டு. சின்ன சாமியார் 8 மணி வரலையும் அப்படின்னாரு. இல்லை, 8 மணி வரலையும் ஆகலை, 7 கூட ஆகலை. பெரிய சாமியார் கேட்டால் நீ எவ்வளோ நேரம் வேணாலும் வைங்க சாமி அப்படின்னார். எவ்வளோ நேரம் வேணாலும், அப்போ விடிய வைக்கலாம் மாட்டுக்கு அப்படின்னு. வேண்டாம், உங்கள் இதயம் விழிக்கின்ற வரையில், உங்கள் இதயம் விழிக்கின்ற வரையில் நான் பிரசங்கம் வைக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். வச்சு முடிச்சிட்டேன். கடைசியில் ஒரு முத்தாய்ப்பாக உங்களை சிந்திக்க வைக்கின்ற விதத்திலே கண்களை மூடுங்கள் அன்பானவர்களே. எல்லாம் கண்ணை மூடுங்க. எல்லோரும் கண்களை மூடுவோம். நான் தனியாக உட்காந்துருக்கலான்னு சிந்தித்து பாருங்கள். என் பக்கத்தில் யார் இருக்கிறா? யாரோடெல்லாம் நான் கதை பேசிகிட்டு இருக்கிறேன், நான் என்னென்னலாம் செய்துட்ருக்கிறேன், சிந்தித்து பாருங்கள். இந்த நேரத்தில் ஆண்டவர் வல்லமையோடு செயல்படுகின்றார். அன்னை மரியாளோடு நிறைய வருகின்றார்.
தன்னுடைய கூர்மையான பார்வை உன் மீது வைத்து உன் அருகே வருகின்றார். நீ 53 முறை அழைத்தாயோ அழைக்கவில்லையோ அவள் அருகே வந்திருக்கின்றார். விசுவாச பிரமாணத்தை சொல்லி உன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினாயோ இல்லையோ கடவுள் உன் அருகே இருக்கின்றார். இயேசு உன் அருகே வருகின்றார். இந்த நேரத்தில் உன்னை பார்க்குறார். உன்னுடைய இதய ஓட்டம் எல்லாம் அவருக்கு தெரியும். நீ என்னென்ன சிந்தனையோடு உட்காந்துருக்கிற, இத்தனை நாளாக நீ எப்படி இருந்த, இதோ இன்று இந்த மறைவுரை கேட்ட பிறகு ஒரு சிறிய பாதிப்பு ஏற்படுத்தி நான் இப்போது அமர்ந்திருக்கின்றேன். அவரை சிந்தித்தவராக அமைந்திருக்கின்றேன். அதற்காக நன்றி கூறுவோம். நம்பிக்கையாலே நலம் பெற்றோர் வையத்துள் பலருண்டு, அந்த நல்லுணர்வாலே ஓடி வந்தோம் நாதனுன் பாதத்திலே. நம்பிக்கையாலே நலம் பெற்றோர் வையத்துள் பலருண்டு, அந்த நல்லுணர்வாலே நாடி வந்தோம் நாதனுன் பாதத்திலே. பார்வை தேடிய பர்த்திமேயு நம்பிக்கையாலே குணம் பெற்றார். நூற்றுவர் தலைவரின் பணியாளர் நம்பிக்கையாலே குணம் பெற்றார். ஜபகூட தலைவரின் ஒரே மகள் நம்பிக்கையாலே குணம் பெற்றார். யாயிர் விதவையின் ஒரே மகன் நம்பிக்கையாலே குணம் பெற்றார். நாங்களும் மும்பையை நம்பி வந்தோம் நலமே காண செய்யும் ஐயா. நல்லவரே வல்லவரே நலமே எமக்கு தாரும் ஐயா. நம்பிக்கையாலே நலம் பெற்றோர் வையத்துள் பலருண்டு, அந்த நல்லுணர்வாலே நாடி வந்தேன் நாதனுன் பாதத்திலே. முடக்கு வாதத்தில் உழன்றவர் நம்பிக்கையாலே நலம் பெற்றார். சும்பிய கையுடன் வாழ்ந்தவர் நம்பிக்கையாலே குணம் பெற்றார். காது கேளாமல் தவித்தவர் நம்பிக்கையாலே குணம் பெற்றார். ஊமையாய் ஓரமாய் வீழ்ந்தவர் நம்பிக்கையாலே குணம் பெற்றார். நாங்களும் உம்மையே நம்பி வந்தோம் நலமே காண செய்யும் ஐயா. நல்லவரே வல்லவரே நலமே எமக்கு தாரும் ஐயா. நம்பிக்கையாலே நலம் பெற்றோர் வையத்துள் பலருண்டு, அந்த நல்லுணர்வாலே நாடி வந்தேன் நாதனுன் பாதத்திலே. தீய சக்தியால் ஆட்பட்டோ நம்பிக்கையாலே நலம் பெற்றார். இரத்த போக்கினால் வருந்தியோ நம்பிக்கையாலே குணம் பெற்றார். வலிப்பு நோயினால் துன்புற்றோ நம்பிக்கையாலே குணம் பெற்றார். தொழுநோய் பாதித்து வாழ்ந்தவர் நம்பிக்கையாலே குணம் பெற்றார். நாங்களும் உம்மையே நம்பி வந்தோம் நலமை காண செய்யும் ஐயா. நல்லவரே வல்லவரே நலமே எமக்கு தாரும் ஐயா. நம்பிக்கையாலே நலம் பெற்றோர் வையத்தில் பலருண்டு, அந்த நல்லுணர்வாலே நாடி வந்தோம் நாதனுன் பாதத்திலே. அன்னை உன் பாதத்திலே. ஜெபிப்போம். திருப்பலியின் இந்த நேரம் முதல் தனிமையாக இருந்து வேண்டுவோம். ஆண்டவர் உங்களை ஜெபத்தை கண்டிப்பாக கேட்பார்.
கொடுப்பார். ஆமீன்.